அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 சந்திர கிரகத்தால் பட்டையை கிளப்பப் போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் முடிந்துள்ள நிலையில் தற்போது முதல் சந்திர கிரகணம் வர இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரப்போகிறது. இந்த சந்திர கிரகணம் வானியல் துறையில் மட்டுமின்றி ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியத்துவ பங்கு வகிக்கிறது. இந்த வருடம் சந்திர கிரகணம் பிற்பகல் 2:16 தொடங்கி மாலை 7:52 வரை நீட்டிக்கப் போகிறது. கிழக்கு மற்றும் இந்தியா, தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் பெருங்கடல், வட அமெரிக்கா போன்ற பல வளப்பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் இது தெரியும். இந்தியாவிற்கு தெரியும் நிலை கொஞ்சம் மாறுபடும். பெரும்பாலான பகுதிகள் பாதி சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். ஜோதிட ரீதியாக இந்த சந்திர கிரகணம் சில ராசிகளுக்கு நேர்மறையான பலன்களை அளிக்கிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக ரிஷப ராசி நண்பர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த கிரகண காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவார்கள் என நம்பப்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் இவர்களுக்கான ஆண்டாக இருக்கிறது. முக்கியமாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் இப்போது மீண்டும் தொடங்கி வெற்றிகரமாக முடிவடையும். மேலும் வேலையில் கூடுதல் பொறுப்புகள் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கக்கூடும். அவர்கள் கடந்த காலத்தில் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம். வேலை மற்றும் பதவியில் மற்றும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் பல்வேறு முதலீடுகள் பெரிய அளவிலான சம்பாதிக்க முடியும். முக்கியமாக வியாபாரிகள் தங்கள் தொழிலை புதிய இடங்களில் விரிவுபடுத்தலாம். பணம் நிலைமை சீரமாக இருக்கலாம் மற்றும் செலவுகள் சீராக சமாளிக்க முடியும். பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்களில் இருந்து அவர்கள் அதிக லாபத்தை ஈட்டலாம். ஆரோக்கியம் நிலையாக இருக்கும். இது சாதகமான பலன்களை ரிஷபராசி நண்பர்களுக்கு தரவல்லது. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த சந்திர கிரகணம் அவர்களுக்கான காலமாக இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண காலத்தில் தொடர்ச்சியாக சாதகமான பலன்கள் அளிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த காலத்தில் அவர்களின் தொழில், சமூக அந்தஸ்து, அதிகாரம், புகழ் மற்றும் வாழ்க்கை தரம் உயரும். சந்திர கிரகணத்தால் அவர்கள் தொழில்துறையிலேயே பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியும். அவர்கள் தங்கள் செய்யும் வேலையில் ஆர்வத்தையும் திறமையையும் வெளிப்படுத்தி உயர் பதவிகளை அடைய வாய்ப்புள்ளது. அவர்களின் நீண்டகால திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மேலும் அவர்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும். மேலும் அவர்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முடியுமாகும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை நேர்மையானவர்கள். இந்த தனுசு ராசிக்காரர் சந்திர கிரகணத்தின் போது பல நன்மைகள் அனுபவிக்கப் போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். தொழில் ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளுடான உங்கள் உறவு கணிசமாக மேம்படும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். மேலும் நீங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட முடியும். கல்வித்துறையில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும் மற்றும் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். வணிகர்கள் தங்கள் வியாபாரத்தில் நிறைய வெற்றிகளை பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் அனைத்து மாபெரும் சிறப்பம்சத்தை உடைய நாளாக இருக்கின்றன. சந்திர கிரகணம் ஒவ்வொரு ஆண்டிலும் சூரிய கிரகணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம் இது ஜோதிடப்படி இந்த ராசிகளுக்கு பல நன்மை கொடுக்கும். இது இந்தியாவில் தெரியும் பகுதி நேர சந்திர கிரகணம் என கூறப்படுகிறது. ஜோதிடப்படி இந்த சந்திர கிரகணம் சில ராசிகளுக்கு பாதிப்பை கொடுக்க போகின்றது என கூறப்படுகின்றன. கடகம். ஜோதிடத்தின்படி கடகராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்தால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். நீண்ட காலமாக நினைத்த காரியங்கள் பற்றி இப்போது அதிகமாக கவலைப்படுவீர்கள். வாகனம் வாங்க வேண்டும் என்ற யோஜனை இருந்தால் அதை தள்ளி போடுவது சிறப்பு. நிதி சம்பந்தமான விடயங்கள் தவிர்க்க வேண்டும். ஏதாவது தொழில் தொடங்கும் போது யோஜனை இருந்தால் அதை தள்ளி வைப்பது நல்லதாகும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். தொழில் விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். உங்கள் நிதி விடயத்தில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம். சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள்.
மீனராசிக்காரர்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சாப்பாடு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்கான ஆன்லைன் பரிவர்த்தனைகள் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் கூறிய இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் முக்கியமாக அமைதியுடன் இருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக அமைதியுடன் இருந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு மாபெரும் சிறப்பம்சம் முக்கியமான ஆண்டாக இருக்கின்றன. 2026 கிரக நிலைகள் அனைத்தும் இந்த ராசிகளுக்கு மாபெரும் தொழில் வளர்ச்சி அனைத்தும் இருக்கின்றன. குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் சற்று நீங்கி இந்த சந்திர கிரகணத்தால் மன அமைதி, அதாவது சந்திர கிரகணம் என்றால் மனதிற்கான ஒரு ஆண்டாகும். முக்கியமாக 2026ஆம் ஆண்டு முதல் சூரியன் கிரகணம் முடிந்துள்ள நிலையில் தற்போது முதல் சந்திர கிரகணம் வரப்போகிறது. இந்த சந்திர கிரகணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி வர இருக்கின்றன. இந்த மாதத்தில் கண்டிப்பாக மனோகாரகனான சந்திரன் முழு ஆசியுடன் செயல்படுகிறார். ஆகமையால் அமைதியுடன் இருக்க வேண்டும். இந்த சந்திர கிரகணம் வானியல் துறையில் மட்டுமின்றி ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் பங்கு வகிக்கிறது. இந்த வருடம் சந்திர கிரகணம் பிற்பகல் 2:16 தொடங்கி மாலை 7:52 வரை நீட்டிக்கப் போகிறது. குறிப்பாக ஜோதிட ரீதியாக இந்த சந்திர கிரகணம் சில ராசிகளுக்கு நேர்மறையான பலன்களை அளிக்க உள்ளது. அந்த வகையில் ரிஷபம் மற்றும் சிம்மம், அடுத்ததாக தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள். குறிப்பாக இந்த ராசிகள் உங்களுடைய எந்த தொழிலை தொடங்க வேண்டுமானாலும் தாராளமாக தொடங்கலாம். குறிப்பாக வெற்றிக்கான முடிவும் மேலும் மேலில் கூடுதல் பொறுப்பு முன்னேற்றத்திற்கான கதவுகள் இந்த ஆண்டு திறக்கக்கூடுகிறது. இந்த சந்திர கிரகணத்தால் கடந்த காலத்தில் பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வரலாம். வேலை மற்றும் பதவியில் மாற்றம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் பல்வேறு முதலீடுகளிலிருந்து பெரிய அளவிலான சம்பாதிக்க முடியும். குறிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்கின்றன. முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் உங்களுக்காகவே இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.